கடந்த 8ஆம் தேதி வடபழனி பெருமாள் கோவில் தெற்கு தெருவில் 4 மாடிகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பலியாகினர். விபத்து குறித்த விசாரணையில் அந்த குடியிருப்பு விதிகளை மீறி கட்டி எழுப்பப்பட்டது தெரியவந்தது. உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் பெயரளவிற்கு சீல் வைத்துவிட்டு அங்கு குடியிருந்தவர்களை மாநகராட்சி அதிகாரிகள் வெளியேற்றாமல் ஏமாற்றி வந்துள்ளனர். குடியிருப்பை சட்டவிரோதமாக கட்டிய அதிமுக பிரமுகரான விஜயகுமார் மாநகராட்சியின் உயரதிகாரிகள் மத்தியில் தனக்குள்ள செல்வாக்கை பயன்படுத்தி சட்டவிரோதமாக கட்டப்பட்ட குடியிருப்பின் மீது மேல் எடுக்காமல் தடுத்து வந்துள்ளார். இந்நிலையில் குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் சட்டவிரோத குடியிருப்புக்கு துணை போன அனைத்து அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்காமல் 10வது மண்டல இளநிலை உதவி பொறியாளர் குமரவேல் என்பவர் மட்டும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். மற்றவர்கள் மீது மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கிற புகார் எழுந்துள்ளது. மேலும் விபத்து நிகழ்ந்து 4 நாட்களாக தலைமறைவாக இருப்பதாக கூறப்படும் சட்டவிரோத குடியிருப்பின் உரிமையாளர் விஜயகுமார் மீதும் தற்போது வரை வழக்கு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. விஜயகுமாரை கைது செய்யக்கூடாது என்பதற்காகவே போலீசார் நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது.